Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல TNPL TNPLோட 8வது மேட்ச் யாருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சேப்பாக் சூப்பர் கிங்ஸ்க்கும் iDream திருப்பூர். இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரிவியூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் ப்ரிவியூ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸ் அதுல கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதே போல நீங்க இன்னும் XL11 ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழ் அண்ட் ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு ஆப்பா இருக்க போகுது. ஸோ வளர்ந்து வரக்கூடிய ஒரு புது ஆப். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க யாருக்காவது ரெஃபர் பண்றீங்க அப்படின்னா உங்க லைஃப் டைமுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க 10% வரைக்கும் அவங்க கமிஷன்ஸ் தராங்க. இப்போ நீங்க வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களோட ஃப்ரெண்டை வந்து இன்வைட் பண்றீங்க. உங்க ஃப்ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய்க்கு பிளே பண்றாரு வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஒரு 100 ரூபாய்க்கு பிளே பண்றாரு. ஒரு மேட்ச் வந்து 100 ரூபாய்க்கு பிளே பண்றாரு. அதுல இருந்து கம்பெனிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 ரூபாய் கிடைக்குது அப்படின்னா அதுல இருந்து உங்களுக்கு 10% இருக்கும். அதாவது அவங்க விளையாடுற வரைக்கும் லைஃப் லாங்கா இந்த ஆப்ல பிளே பண்ண அவங்க எவ்வளவு பிளே பண்றாங்களோ அதுல இருந்து கம்பெனிக்கு எவ்வளவு வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குதோ அந்த ப்ராஃபிட்ல இருந்து உங்களுக்கு 10% வரைக்கும் கொடுக்குறாங்க. அது ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. தென் ஜிஎஸ்டி சார்ஜஸ் அவங்க பிடிப்பதில்லை. நீங்க பண்ணக்கூடிய டெபாசிட் வந்து அந்த ஜிஎஸ்டி சார்ஜஸும் அவங்க பிடிப்பதில்லை. நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடிய டெபாசிட் மணிக்கு 100% வரைக்கும் உங்களுக்கு போனஸ் மணியாகவும் தராங்க. தென் லோயஸ்ட் என்ட்ரி ஃபீஸ் அண்ட் காம்படிஷன் வைஸ் பாக்குறப்ப ரொம்ப கம்மி. ஏன்னா புதுசா வளர்ந்து வரக்கூடிய ஒரு ஆப். காம்படிஷன் வைஸ் பாக்குறப்ப யூசர் ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மிங்கிறதுனால உங்களோட காம்படிஷனும் வந்து கம்மியா இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அது மட்டும் கிடையாது, இந்த TNPLக்கு அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டும் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. 7th ஜூலைல இருந்து 4th ஆகஸ்ட் வரைக்கும் நீங்க பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு லீடர் போர்டும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மணி எல்லாம் கால்குலேட் பண்ணி யார் ஃபர்ஸ்ட் ரேங்க் வரீங்களோ ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ராயல் என்ஃபீல்டில் வந்து 100-350 அப்படிங்கிற ஒரு பைக் தராங்க. தென் அடுத்ததான் செகண்ட் ரேங்க் வரவங்களுக்கு ஹோண்டா ஆக்டிவ்ல வந்து 6G அப்படிங்கிற ஒரு ஸ்கூட்டி தராங்க. ஸோ பிரைசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 பேருக்கு பிரைசஸ் வந்து அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர். எதனால இதை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா யூசர் ஸ்பேஸ் அதில் கொஞ்சம் கம்மி அப்படிங்கிறப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மணிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஹியூஜ் ரிட்டர்ன்ஸும் எடுக்கலாம், ப்ராஃபிட்ஸும் கொஞ்சம் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதை பயன்படுத்தி பாருங்க. விருப்பம் இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேட்சை பொறுத்த வரைக்கும் 10th ஜூலை இரவு 7:15 இந்த மேட்ச் நடக்குது. சேலம் கிரிக்கெட் ஃபவுண்டேஷன் சேலத்துல தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. ஸோ சேலத்தோட பிச் ரிப்போர்ட் சொல்லி பார்த்தோம்னா இங்க ஆஸ் யூஸ்வல் 145 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜான ஸ்கோர். சேஸ் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. பட் இந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல் வந்ததுக்கு அப்புறம் சேஸ் பண்றதுக்கு வந்து ரொம்ப ப்ரிப்பரபிளா இருக்குது இந்த வெறுவை பொறுத்த வரைக்கும். ஸோ சேஸ் பண்ற டீம் மோஸ்ட் ஆஃப் மேட்சஸ் வந்து இங்க வின் பண்ணிடுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு முதல் 6 ஓவர்ல ஒரு நல்ல ஒரு ஸ்பின் இருக்குது. மிடில் ஓவர்ஸ்ல வந்து ஸ்பின்னர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லாவே டர்ன் கிடைக்குது. ஸோ செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ் வந்து பயங்கரமா டாமினேட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது டொமஸ்டிக் லெவல் மேட்சஸ் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் எக்கனாமிக்கலா பவுல் பண்ணக்கூடிய ஸ்பின்னர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்காங்க நம்மளோட ஃபேண்டசி டீம்ஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி எக்கனாமிக்கலா பவுல் பண்ணக்கூடியவங்க, தென் ஸ்பின்னர்ஸ்ல குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ், ஃபாஸ்ட் பாலர்ஸ்ல டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணக்கூடியவங்க யார் அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்ப்போம். தென் வெனுவை பொறுத்த வரைக்கும் 24 மேட்ச் இங்க நடந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ எடுக்கிறப்போ அதுல 14 மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணவங்களும் பேட்டிங் செகண்ட் பண்ணவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 மேட்ச் வந்து இங்க வின் பண்ணிருக்காங்க. ஹெட்வெட்டை பொறுத்த வரைக்கும் 5 மேட்ச் இவங்க 2 பேரும் பிளே பண்ணிருக்காங்க. அதுல சேப்பாக் சூப்பர் கிங்ஸ் தாங்க ஒரு 4 மேட்ச் வந்து வின் பண்ணி அப்பர் ஹேண்டா இருக்காங்க. ஒரே ஒரு மேட்ச் தான் வந்து iDream திருப்பூர் வந்து வின் பண்ணிருக்காங்க. ரெண்டு டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் பார்த்தோம் அப்படின்னா சந்தோஷ் குமார், தென் அடுத்ததா நாராயணன் ஜெகதீசன் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. தென் அடுத்ததா பாபா அபர்ஜித், ரஞ்சன் பால், ஸோ பிரதோஷன் ரஞ்சன் பால். ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஒன் வராரு. அடுத்ததா டேரல் ஃபெராரியோ, சதீஷ், ஸோ ஆர் சதீஷ், அபிஷேக் தன்வார், ராகில் சாப், சிலம்பரசன், பெரியசாமி, தென் அஸ்வின் கிறிஸ்ட். இம்பாக்ட் பிளேயர் ரோலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ரிஸ் சித்தார்த். ஸோ இது வந்து இவர் வந்து இம்பாக்ட் பிளேயரா வந்து CSGலுக்கு இருப்பாரு. அடுத்ததா வந்து பார்த்தோம் அப்படின்னா iDream திருப்பூர் தமிழன்ஸ். ஸோ iDream திருப்பூர் தமிழன்ஸை பொறுத்த வரைக்கும் ராதாகிருஷ்ணன், துஷார் ரஹீஜா 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. துஷார் ரஹீஜா வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் வந்து பண்றாரு. அடுத்தது அமித் சாத்விக், விஜய் சங்கர், அனிருத் ஸ்ரீராம், முகமது அலி, எஸ் கணேஷ், புவனேஸ்வரன், அஜித் ராம், கருப்புசாமி, மணிகண்டன், டி நடராஜன், ஸோ தங்கராசு நடராஜன். ஸோ இது வந்து iDream திருப்பூர் தமிழன். ஸோ அந்த டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவல். இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கு நம்ம எந்த மாதிரி ஆப்ஷன் பிளேயர்ஸை சூஸ் பண்ணலாம், யாருக்கு எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு, டபுள் ஆப்ஷன்ஸ் வைஸ் பாக்குறப்ப யாருக்கு இருக்கு, எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் மாதிரிலாம் யாருக்கு இருக்கு, கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்கள்ல ஃபீல்டிங் பொசிஷன் யாராவது எடுத்து போறாங்க, இன்ஃபார்ம் பிளேயர்ஸ் யாரு, இப்படிங்கிறது எல்லாத்தையுமே டெப்தா பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட்
ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழ்ஸ்க்கு வருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே துஷார் ரகீஜா. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். பவர் பிளேவில் அவர் விளையாடுறது வந்து அவருக்கு கூடிய எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ். தென் விக்கெட் கீப்பர் பண்றதுனால கேட்ச் அண்ட் ஸ்டம்பிட் ரன் அவுட்ல கண்டிப்பா ஒரு 10 பாயிண்ட்ஸ் வந்து வந்துருவாரு. போத் இன்னிங்ஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்து அவர் அந்த விக்கெட் கீப்பர் மூலியமா வருவதற்கு சான்சஸ் இருக்கும். ஸோ மினிமம் ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ், அதாவது ஒரு 2 கேட்ச் மட்டும் பிடிச்சிட்டா கூட ஒரு ஸ்டார்டிங் பை 4 பாயிண்டோட 20+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்து விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைச்சிடும். தென் லாஸ்ட் மேட்ச் ரொம்பவே சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. இந்த மேட்ச் அந்த ஃபார்ம் அப்படியே கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னாலும் வெறும் 20 ரன் அடிச்சாருனா கூட கிட்டத்தட்ட ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வந்து அந்த ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான வாய்ப்பு வந்து துஷார் ரகேஜா வந்து கொண்டு வந்துருவாரு. அதுக்கு ரீசன் விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன், அது இல்லாம டாப் ஆர்டர்லயே வராரு, இன்னிங்ஸ் ஓபன் பண்ற ஒரு ஆப்ஷன். ராதாகிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் நிறைய மேட்ச் இவர் வந்து பாத்தீங்கன்னா 1 டவுன் 2 டவுன் அந்த மாதிரி மேட்சஸ்ல ஆடி இருக்காரு. இதுக்கு முன்னாடி சீசன்ஸ்ல பயங்கர பர்ஃபார்மன்ஸ். லாஸ்ட் மேட்ச் ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ரன் அவுட். ஆனா என்னைய பொறுத்த வரைக்கும் நம்ம டிஎன்பிஎல் பொறுத்த வரைக்கும் மினிமம் 30 ரன் ஒரு பிளேயர் ஒரு பேட்ஸ்மேன் அடித்தால் மட்டும் அந்த ஃபேண்டசி டீமுக்குள்ள வர முடியும். அதர்வைஸ் இந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் பிளேயர்ஸ் எல்லாமே வந்து ஈஸியா வந்து தட்டி தூக்கிட்டு போயிருவாங்க. ஸோ பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய பிளேயர் ஒரு சாலிடான பிளேயருங்க. ஸோ நிறைய அவர் வந்து நிறைய மேட்சஸ் வந்து மாத்தி கொடுத்துருக்காரு. மிடில் ஆர்டர்ஸ்ல வந்து இப்போ இன்னிங்ஸ் ஓபன் பண்ண வச்சிருக்காங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் ஒரு அன்எக்ஸ்பெக்டான ஒரு ரன் அவுட் தான். ஐ திங்க் இந்த மேட்ச் அவர் பேட்டிங்ல இருந்து ஒரு 20ல இருந்து ஒரு 25 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். வேற ஏதாவது 1 or 2 கேச்சஸ் பை சான்ஸ் பிடிச்சாருன்னா ஃபேண்டசி டீம்ல வந்துருவார். இப்படி இல்லைன்னா வருவதற்கான சான்ஸ் ரொம்ப கம்மி தான். அமித் சாத்விக் இவர் நிறைய முறை வந்து பாத்தீங்கன்னா இன்னிங்ஸ் ஓபன் பண்ணிருக்காரு. மேபி ராதாகிருஷ்ணனை வந்து 1 டவுன் or 2 டவுன் கொண்டு வந்துட்டு அமித் சாத்விக் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண வச்சாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் ராதாகிருஷ்ணனை நம்ம இன்னிங் டீம்ல வந்து பிக் பண்றதுக்கு. ஸோ ராதாகிருஷ்ணன் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் ஒரு மைனஸா இருக்கே தவிர அதர்வைஸ் அவர் கண்டிப்பா அந்த 20 to 25 ரன்ஸ் அடிச்சிருவாரு. 1 or 2 கேச்சஸ் பிடிச்சாருன்னா அவர் இந்த ஃபேண்டசி டீம்ல வருவார். இல்லைன்னா வருவதற்கான சான்சஸ் கொஞ்சம் கம்மி. அமித் சாத்விக் வந்து பாத்தீங்கன்னா வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே ஒரு அக்ரெசிவ் இன்டென்ட் காட்டக்கூடிய ஒரு பிளேயர். பை சான்ஸ் டாப் ஆர்டர்ல இருக்கக்கூடிய 2 பேருமே அந்த பவர் பிளே அந்த 5ல இருந்து 6 ஓவர் வரைக்கும் ஆடிட்டாங்க அப்படின்னா அமித் சாத்விக்கோட வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து இன்டென்ட் அப்படின்னு காட்டுறப்போ அவர் யாரும் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்கும். அந்த பவர் பிளேக்குள்ள அவர் உள்ள வந்துட்டாருன்னா ஒரு 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. பட் அந்த ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான வாய்ப்பு வந்து கொஞ்சம் கம்மி தான். வேற எந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸும் இல்லாதது அவருக்கு கூடிய மைனஸ். விஜய் சங்கர் மினிமம் 3 ஓவர் மேக்சிமம் 4 ஓவர் வரைக்கும் போல் பண்றாரு. ஒரு குவாலிட்டியான பிளேயர். பேட்டிங்ல வந்தாலும் மினிமம் 25ல இருந்து 30 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கக்கூடிய ஒரு எபிலிட்டி உள்ளவர். டாப் ஆர்டர்ல 2 விக்கெட் வந்துருச்சுன்னா இவர் 50 ரன்ஸ் வரைக்கும் கூட அடிக்கக்கூடிய அளவுக்கு எபிலிட்டி, பேட்டிங் எபிலிட்டி இருக்கு. நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. பவுல் பண்றாரு, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மினிமம் 3 ஓவர் மேக்சிமம் 4 ஓவர் வரைக்கும் போல் பண்றாரு. லாஸ்ட் மேட்ச் பர்டிகுலரா கடைசி ஓவர் அந்த 20வது ஓவரை விஜய் சங்கர் வந்து போல் பண்றது அவருக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் காட்டுது. ஸோ பவுலும் பண்றாரு. மினிமம் 3 ஓவர் போல் பண்றாரு, மேக்ஸிமம் 4 ஓவர் அப்படிங்கிறப்ப பவுலும் பண்றாரு. செகண்ட் டவுன் வராரு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்பவுமே சொல்லுவேன், T20 பொறுத்த வரைக்கும் இந்த செகண்ட் டவுன்ல வரக்கூடிய பேட்ஸ்மேன் எப்பவுமே வந்து ஒரு மேட்சை வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு எபிலிட்டி உள்ளவங்களா இருப்பாங்க. மேட்சோட தன்மையை புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஆடக்கூடிய. ஸோ டாப் ஆர்டர் விக்கெட் விழுந்துருச்சுன்னா அதுக்கு அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி ஆடக்கூடிய ஒரு எபிலிட்டி உள்ளவங்க. ஒரு நல்ல ரன் ரேட்ல மெயின்டைன் பண்றாங்கன்னா அதே ரன் ரேட்டை மெயின்டைன் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியவங்க தான் அந்த செகண்ட் ரவுண்ட்ல மோஸ்ட்லி இருப்பாங்க. ஸோ அந்த பொசிஷன்ல இருக்கக்கூடிய பிளேயர் மேட்சை எப்போ வேணாலும் மாற்றக்கூடியவங்க இருப்பாங்க. ஸோ விஜய் சங்கர் டபுள் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறப்போ ஒரு மஸ்ட் ட்ரைக்கு வந்து அவர் ஆப்டா ஆயிடுறாரு. அனிருத் சித்தாராம் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் துஷார் தஹிஜா அண்ட் அனிருத் சித்தாராம் இந்த 2 பேரும் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஸோ இதுல எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் உள்ளவங்க துஷார் தஹிஜா இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு. தென் விக்கெட் கீப்பர் மூலியமா எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. இந்த அனிருத் சித்தாராமுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற எந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸும் இல்லாதது மிகப்பெரிய ஒரு மைனஸா இருக்கு. ஸோ அவரோட பேட்டிங்ல வந்து நம்ம ஒரு 15ல இருந்து 20 ரன்ஸ்குள்ள எதிர்பார்க்கணும். அந்த ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான வாய்ப்புக்கான எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் எதுவும் அவருக்கு இல்லை. முகமது அலி ஸோ லாஸ்ட் மேட்ச் ஒரு குயிக் ஃபயர் நாக் ஆனாரு. ஒரு 30+ வரைக்கும் அடிச்சாரு. தென் பவுலும் பண்ணியிருந்தாருங்க. ஆஃப் பிரேக் பவுலர் அவரு. 2 ஓவர் வரைக்கும் அவர் போல் பண்ணியிருந்தார். 2ல இருந்து 3 ஓவர் சம்திங் 3 ஓவர் வரைக்கும் போல் பண்ணாரு நினைக்கிறேன். 1 விக்கெட் வரைக்கும் எடுத்திருந்தாரு. ஸோ முகமது அலி ஒரு ஆஃப் பிரேக் பவுலர். ஆப்போசிட்ல வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ் யாராவது இருக்காங்களான்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா சந்தோஷ் குமார் தென் பிரதோஷ் ரஞ்சன் பால் இந்த 2 லெப்டிஸ் இருக்காங்க. ஸோ மேபி அவங்களுக்கு அகேன்ஸ்டா அவரை பவுல் பண்ண வைக்கலாம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 2 ஓவர் வந்து அவரை பவுல் பண்ண வைப்பாங்க. ஆனா பேட்டிங் ஆர்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் வரக்கூடிய டவுனுக்கு கண்டிப்பா ஒரு 10 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு தாங்க மோஸ்ட் ப்ராபபிள் இருக்கும். 10ல இருந்து 15 ரன் அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இருக்கும். பவுல் பண்ணி அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட் விழுந்தால் மட்டும்தான் ஒரு ஃபேண்டசி வருவாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் பவுல் பண்ணக்கூடிய பவர் பிளேல பவுல் பண்ண வைப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் பார்த்து சந்தோஷ்குமார் அகேன்ஸ்டா. பிரதோஷன் ரஞ்சித் பால் ஸ்பின்னர்ஸ் ரொம்பவே சூப்பரா ஆடிடுவாரு. ஸோ அவர் ஆஃப் பிரேக் பவுலருக்கு எகென்ஸ்டா அவர் ட்ரை பண்ணாலுமே அவருக்கு விக்கெட் கிடைக்குமாங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான் முகமது அலியை பொறுத்த வரைக்கும். லாஸ்ட் மேட்ச் வந்து பவுல் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு, 30 ரன் அடிச்சிருக்காரு அப்படிங்கறது ஒரு மனநிலைக்கு போகாம ஆப்போனன்ட் டீம்ல இருக்கக்கூடிய ஆப்ஷன் சைஸ் பார்த்து நம்ம பிளேயர்ஸ் பிக் பண்றது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். ஐ திங்க் எனக்கு இந்த மேட்ச் அவருக்கு விக்கெட் கிடைக்குமாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்கா தெரியுது. பேட்டிங் வந்தாலும் ஒரு 15 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு, அது அவரோட டவுனை கன்சிடர் பண்ணி.
அதன் அடுத்ததான் புவனேஸ்வரன், அஜித் ராம், கருப்புசாமி, மணிகண்டன், நடராஜன், தென் அடுத்ததான் விஜய் சங்கர். இவங்களாம் இந்த டீமோட ஒரு பவுலிங் ஆப்ஷன். ஸோ இதுல புவனேஸ்வர் குமார் இன்சைலா பவர் பிளேல பவுல் பண்ணிடுவாரு. மினிமம் 2 ஓவரும் மேக்சிமம் 3 ஓவரும் வந்து பவுல் பண்ணிடுவாரு. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி 3 ஓவர் கம்பல்சரி அவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப ரொம்ப அதிகம் புவனேஸ்வரனை பொறுத்த வரைக்கும். அஜித் ராம் அவரோட 4 ஓவர் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. தென் நடராஜன் அவரோட 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவார். அஜித் ராமை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் உள்ள ஒரு பவுலர். அவர் கரெக்டான லென்த்ல பால் நல்லா டர்ன் பண்ணுவாரு. அஜித் ராம் மட்டும் நம்ம மினிமம் 1 விக்கெட் வரைக்கும் அவர் எதிர்பார்க்கலாம். கருப்புசாமி இருந்து நம்ம 2 ஓவர், அதுவும் மிடில் ஓவர்ஸ் அவர்கிட்ட வந்து கொஞ்சம் மிடில் ஓவர்ஸ் கவர் கொடுத்து அவரோட ஓவரை கொஞ்சம் தள்ளி விட்டுருவாங்க. ஒரு 2 ஓவர் வரைக்கும் கருப்புசாமி வந்து நம்ம பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். இவர்கிட்ட இருக்கக்கூடிய பிளஸ் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா 1 விக்கெட் வரைக்கும் எடுத்துருவார். பட் ரன்ஸ் நிறைய கொடுப்பாரு. ஏன்னா மீடியம் பேஸ்ல பவுல் பண்ணக்கூடியவங்க கட்டர் வேரியேஷன்ஸ் கொடுப்பாரு, கொஞ்சம் ஸ்லோவர் டெலிவரிஸ் எல்லாம் கொடுப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் உள்ளவங்க வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு இருக்கும். பட் ரன்ஸும் நிறைய கொடுப்பாங்க. ரன்ஸ் வந்து 2 ஓவர் போறாருன்னா 20ல இருந்து 25 ரன்ஸ் கூட கொடுப்பாரு. ஆனா விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் அவங்களுக்கு இருக்கு. மினிமம் 1 விக்கெட் அப்படிங்கிற ஒரு இதுல அவர் வந்து எடுத்துருவாரு. மணிகண்டன் ஒரு லெக் ஸ்பின்னர், 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. பெருசா வந்து விளையாண்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம இப்பதான் புதுசா வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா வந்து அவர்கிட்ட இருந்து நம்ம 3 ஓவர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். 1 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 50ல இருந்து 60+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரணும். அப்படின்னா 2 விக்கெட் வரைக்கும் எடுக்கணும். அந்த 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ் யாராருக்கு இருக்குன்னா டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் உள்ளவங்க. இந்த டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் உள்ளவங்க டி நடராஜன், தென் விஜய் சங்கர், புவனேஸ்வரன். இந்த 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த 16 ஓவருக்கு அப்புறம் பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷன் சொல்லுவாங்க. இதுல புவனேஸ்வரன் இன்சைலா வந்து பவர் பிளேலயும் பவுல் பண்றாரு. அந்த 16 ஓவருக்கு அப்புறம் 1 ஓவர் வந்து பவுல் பண்றப்போ அவருக்கு வந்து விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அப்ப 2 விக்கெட்டுங்கிறப்போ அந்த 50ல இருந்து 60 அப்படிங்கிற ஒரு ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வந்துருவாங்க. விஜய் சங்கரை பொறுத்த வரைக்கும் 1 விக்கெட் எடுத்தாலும் பேட்டிங்ல வந்து ஒரு 30 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பார். அப்படிங்கிறப்ப அவர் 70ல இருந்து 80 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் கூட எடுப்பதற்கான சான்சஸ். நடராஜன் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றாரு. விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் 2ங்கிறது 3 விக்கெட்டா கூட கிடைக்கும். செகண்டா பவுல் பண்றப்ப இந்த டெத் ஓவர்ஸ் தான் பவுல் பண்றாரு. பட் விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாகும். அந்த 3 விக்கெட்டுங்கிறது 2 விக்கெட்டாவோ அது 1 விக்கெட்டாவோ மாறும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டீம்ல டெத் ஓவர்ஸ் பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷன் புவனேஸ்வரன் தென் அடுத்ததான் நடராஜன், விஜய் சங்கர். இந்த 3 பேருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல விஜய் சங்கரும் டி நடராஜன், ஸோ இவங்க 2 பேருமே ஃபர்ஸ்ட் பவுலிங்னா மஸ்ட் ட்ரை. புவனேஸ்வரனை பொறுத்த வரைக்கும் செகண்டா பவுல் பண்ண போறாருன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த 3 பேருமே விஜய் சங்கர், புவனேஸ்வரன், அந்த நடராஜன் 3 பேருக்குமே உங்களோட டீம்ஸ்ல வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. தென் அடுத்ததா வந்து பார்த்தோம் அப்படின்னா சேப்பாக் சூப்பர் கில்லிஸ். ஸோ இதுல உள்ள டபுள் ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா பாபா அபர்ஜித், நாராயணன் ஜெகதீசன், தென் அடுத்ததா டேரன் ஃபெராரியோ. ஸோ இந்த டேரன் ஃபெராரியோ லாஸ்ட் மேட்ச் கூட ஒரு 4 ஓவருமே பவுல் பண்ணியிருந்தாரு. ஆப்பனர்ல லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து இருந்தாங்க. அது இல்லாம ஒரு லாங் பேட்டிங்ல வந்து விக்கெட்ஸ் விடாம ஆடிட்டு இருக்கும் போது ஃபெராரியோக்கு வந்து யூஸ் பண்ணாங்க. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 விக்கெட் வரைக்கும் எடுத்தாரு. ஒரு ஆஃப் பிரேக் பவுலர், ரைட் ஹேண்டர்ஸ் எல்லாம் விக்கெட் எடுத்தாரு. இந்த மேட்ச் அவருக்கு ஓவர் கொடுப்பாங்கன்னா கண்டிப்பா கொடுப்பாங்க. 2 ஓவர் வரைக்கும் போது மினிமம் கொடுப்பாங்க. ஏன்னா ஆப்போனன்ட் டீமை பொறுத்த வரைக்கும் 2 லெப்டிஸ் இருக்காங்க. துஷார் ரஹேஜா, தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா அனிருத் சீதாராம். இந்த 2 லெப்டிஸ் இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து ஒரு 2 ஓவராவது பவுல் பண்ணுவார். இவர் பவுல் பண்றதுக்கு முன்னாடி அவரோட 4 ஓவருமே பாபா அபர்ஜித் பவுல் பண்ணிடுவாரு. ஏன்னா அவர் தான் பிரைமரி ஒரு ஆஃப் பிரேக் பவுலரா வந்து சிஜிஎஸ்க்கு வந்து இருக்காரு, சேப்பாக்கு வந்து இருக்காரு. ஸோ பாபா அபர்ஜித் அவரோட 4 ஓவருமே பவுல் பண்றாரு. 1 டவுன் வராரு. 1 ஆஃப் கிராண்ட் லீக்கு ஒரு ஆப்டான ஒரு கேப்டன் ஆப்ஷனா வந்து பாத்தீங்கன்னா பாபா அபர்ஜித் தான் இருப்பாரு. எல்லாருமே வந்து பாபா அபர்ஜித்துக்கு தான் வந்து கேப்டன் ஆப்ஷனாவும் ட்ரை பண்ணிருப்பாங்க. ஸோ நாராயணன் ஜெகதீசன் விக்கெட் கீப்பர் பண்ண போறாரு. ஸோ விக்கெட் கீப்பர்ல கேட்ச் அண்ட் ஸ்டம்பிள் ரன் அவுட்ல ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் கரெக்டா நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு. ஒரு கிராண்ட் லீக்ஸ்க்கு ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கிறவங்க கண்டிப்பா நாராயணன் ஜெகதீசனுக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இந்த விக்கெட் எடுத்தா ஒரு 25 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கிடைச்சிடும். ஸோ 4 ஓவர் பவுல் பண்ணக்கூடியவங்க 24 பால்ல ஏதாவது ஒரு 2 நல்ல பால் போட்டா கூட 2 விக்கெட் கிடைச்சிடும். 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் போயிருவாங்க. தென் 1 டவுன் வர்றப்போ ஒரு 20-25 ரன் அடிச்சிட்டாங்கன்னா 90 பாயிண்ட்ஸ் போயிருவாங்க. பட் நாராயண் ஜெகதீசனுக்கு 2 கேட்ச் 2 ஸ்டெம்பிட் இப்படி எல்லாம் பண்ணாதான் 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரும். 2 கேட்ச் பிடிச்சாருன்னா வெறும் 20, அதாவது 1 விக்கெட் எடுக்கிற கணக்கு தான் வந்து விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கும். தென் பேட்டிங்ல வந்து அவங்க 50 ரன் அடித்தாதான் அந்த கேப்டனுக்கு எலிஜிபிள் ஆயிருவாங்க. இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு, கரண்ட் நல்ல ஃபார்ம்ல இருக்கிறதுனால ரிஸ்கா கேப்டனை ட்ரை பண்ணி பாக்குறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதர்வைஸ் அவர் வந்து ஒரு ஃபேண்டசி டீம்ல வருவதற்கு வாய்ப்பும் அதிகமுள்ள ஒரு பிளேயர். மேபி ஒரு வைஸ் கேப்டனுக்கு ஒரு ஆப்டான ஒரு பிளேயரா வந்து நாராயண் ஜெகதீசன் இருப்பாரு. பிரதோஷன் ரஞ்சன் பால் லாஸ்ட் மேட்ச் அவர் ஆட வைக்கவே இல்லை. அதுக்கு முன்னாடி மேட்ச் அவர் லாஸ்ட் டைம்ல ரிட்டர்ன் டை வெளியே வர வச்சுட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்ட்ரிபியூஷன் நியூஸஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது. பிரதோஷன் ரஞ்சன் பால் இந்த மேட்ச் உள்ள இருந்தாருன்னா கண்டிப்பா வந்து செகண்ட் ரவுண்டுக்கு வந்துருவாரு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாருன்னா பிரதோஷன் ரஞ்சன் பால் இருந்து நம்ம
25ல இருந்து 35 ரன்ஸ் வரைக்குமே எதிர்பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான பிளேயர். பட் ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டி வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து கொண்டு வர மாட்டாரு, அந்த இன்டென்ட்டை கொண்டு வர மாட்டாரு. கொஞ்சம் அவர் ஸ்டெடி ஆயிக்குவார், உள்ள வந்துட்டு கொஞ்சம் நிறைய பால் இருந்துட்டு கொஞ்சம் ஸ்டெடி ஆயிட்டு அதுக்கப்புறம் ஆடக்கூடிய ஒரு பிளேயர் அவரு. ஸோ பெஸ்ட் பேட்டிங்னா அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க, செகண்ட் பேட்டிங்னா ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ்ல வச்சுக்கோங்க. ஃபெராரியோ பேட்டிங்ல வந்து குயிக் ஃபயர் நாக்கு தான் ஆடுவாரு. 20ல இருந்து 25 ரன் குயிக்கா ஆடிடுவாரு. என்னை பொறுத்த வரைக்கும் பவுலும் 2 ஓவர் போல் பண்றதுனால ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட். ஐ திங்க் நல்ல லைன் நேரத்துல போல் பண்றாரு, நல்ல வேகத்திலையும் போல் பண்றாரு, பால நல்லாவும் டேர்ன் பண்றாரு. விக்கெட் டேக்கிங் ஆப்ஸ் அவருக்கு கண்டிப்பா இருக்கும். ஸோ டேரன் ஃபெராரியோ வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு. தென் பேட்டிங்ல வந்தாலும் ஒரு 15ல இருந்து 20 ரன்ஸ் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு குயிக்கா ஆடுவார். ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனா வந்து தெரியுறாரு. சதீஷை பொறுத்த வரைக்கும் பவுலிங் ஆப்ஷன் கொடுக்கறது இல்ல, பேட்டிங்ல வந்து அவர் வரக்கூடிய டவுனுக்கு ஒரு 10ல இருந்து ஒரு 15 ரன்ஸ் அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு தான் அவருக்கு இருக்கும். அபிஷேக் தன்வர், ராகில் ஷா, சிலம்பரசன், பெரியசாமி, அஸ்வின் கிறிஸ்ட், தென் பாபா அபர்ஜித், ஃபெராரியோ, இப்படி பவுலிங் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. ஸோ இதுல அஸ்வின் கிறிஸ்டுக்கு பெருசா ஓவர் கொடுக்க மாட்டாங்க, ஒரு ஓவர் அந்த மாதிரி எல்லாம் இம்பாக்ட் பேரா கொண்டு வந்தாலும் வருவாங்க, இல்லை வர மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் அஸ்வின் கிறிஸ்டுக்கு. அப்போ இந்த 4 பிரைமரி பவுலர் தான் அபர்ஜித், ஃபெராரியோ. ஸோ இவங்க வந்து பார்ட் டைம் பவுலர்ஸா இருக்காங்க. இதுல அபர்ஜித் பிரைமரி பவுலராகவே இருக்க மாறிட்டாரு, அவர் 4 ஓவர் போல் பண்ணிடுறாரு. அபிஷேக் தன்வர் இன்சியலா பவர் பிளேலையும் அந்த டெத் ஓவர்ல அந்த 20வது ஓவர் அவர் தான் போல் பண்ணுவாரு. பெரியசாமியை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்லாக் ஓவர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. மினிமம் அவர் 3 ஓவர் வரைக்கும் போல் பண்றாரு. ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாருன்னா ஒரு 2 விக்கெட் வரைக்கும் கிடைக்கலாம். ஸோ செகண்டா போல் பண்றப்போ ஒரு விக்கெட் வரைக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்பு. அபிஷேக் தன்வர் ஃபர்ஸ்ட் போல் பண்றாங்கன்னா ஒன்னா கிராண்ட் லீக்கு கேப்டனுக்கு எலிஜிபிளா இருப்பாரு. பேட்டிங்ல வந்து கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய அளவுக்கு எபிலிட்டி இருக்கு. பயங்கரமான ஒரு ஹார்ட் ஹிட்டர். எப்ப வேணாலும் அவரை டாப் ஆர்டர்ல ப்ரொமோட் பண்ணி போய் அடிச்சு ஆடு அப்படிங்கிற மாதிரி அனுப்பி விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஹார்ட் ஹிட்டர். ஃபர்ஸ்ட் போல் பண்றப்போ அந்த 20வது ஓவரே அவர் போல் பண்றப்போ விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். மஸ்ட் ட்ரை என்னை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லயுமே. ராகில் ஷா இந்த சீசன் அவருக்கு சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல, ஆனா செகண்டா போல் பண்றாரு அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருப்பாருங்க. அவர் விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் 2 விக்கெட் கூட எடுப்பாரு செகண்டா போல் பண்றப்போ. சிலம்பரசன் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு விக்கெட். பெரியசாமி ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாருன்னா 2 விக்கெட்டும், செகண்டா போல் பண்ண போறாருன்னா ஒரு விக்கெட்டும் எடுப்பாரு. ஓகே, பாபா அபர்ஜித் அவரோட 4 ஓவர் போல் பண்றதுனால ஒரு விக்கெட். தென் பேட்டிங்ல வந்து ஒரு 30ல இருந்து ஒரு 50 ரன்ஸ் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ் இருக்கும். டேரன் ஃபெராரியோ 2 ஓவர் போல் பண்ண போறாரு, ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. பேட்டிங்ல 20+ ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. இவரும் ஃபேண்டஸ்டி வருவதற்கான சான்சஸ் அதிகம். அபிஷேக் தன்வர் போத் இன்னிங்ஸ்லயுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ராகில் ஷா செகண்டா போல் பண்றப்போ அவருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ ஃபர்ஸ்டா போல் பண்ண போறாருன்னா ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. சிலம்பரசன் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு விக்கெட். பெரியசாமி ஃபர்ஸ்ட் போல் பண்ணாருன்னா 2 விக்கெட்டும், ஸோ செகண்டா போல் பண்ண போறாருன்னா ஒரு விக்கெட் அப்படிங்கிற கான்செப்ட்ல கொண்டு வந்துக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 2 விக்கெட் எடுக்கிறவங்க தான் அந்த ஃபேண்டஸ்டி வருவதற்கான வாய்ப்பை கொண்டு வருவாங்க. சரி, ஓகே. இப்போ ஒரு 13 பிளேயர் ஃபேண்டஸ்டி இருக்க வாய்ப்புள்ள ஒரு 13 பிளேயர் பார்த்தோம்னா நாராயண் ஜெகதீசன் 1, அபர்ஜித் 2, ஃபெராரியோ 3, அபிஷேக் தன்வர் 4, ராகில் ஷா 5, ஜி பெரியசாமி 6, பிரிதோஷன் ரஞ்சன் பால் 7. இந்த 7 பிளேயரும் சேப்பாக் சூப்பர் கிங்ஸ்லயும். தென் அடுத்ததா துஷார் ரஹீஜா 8, விஜய் சங்கர் 9வது ஆப்ஷன், தென் நடராஜன் 10வது ஆப்ஷன், புவனேஸ்வரன் 11வது ஆப்ஷன், தென் அடுத்தது ராதாகிருஷ்ணன் 12வது ஆப்ஷன், தென் முகமது அலி அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த 13வது ஆப்ஷனுக்கு நான் கொண்டு வரேன். இந்த 13 பிளேயர்ல இருந்து 8 அல்லது 9 பிளேயர் ஃபேண்டஸ்டிக்ல வந்துட்டா கூட மோஸ்ட்லி நீங்க போட்ட அமௌண்ட் லாஸ் பண்ண மாட்டீங்க. இந்த ஆப்ஷன்ஸை பயன்படுத்தி மல்டிபிள் கிராண்ட்ஸ்ல மாத்தி பிளேயர்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் பர்சன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அபர்ஜித். ஸோ அபர்ஜித்தை எல்லாருமே கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஸ்மால் லீக்ஸ்க்கு அபிஷேக் தன்வர், தென் விஜய் சங்கர், இந்த 3 பேருக்கு தான் உங்களோட ஆப்போனன்ட் எல்லாருமே கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ கிராண்ட் லீக்ஸை பொறுத்த வரைக்கும் நடராஜன், ஜெகதீசன், நாராயணன் ஜெகதீசனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி நடராஜன் ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாரு அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு ரிஸ்கா வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. தென் டேரன் ஃபெராரியோ, ஸோ அவருக்கு வந்து ரிஸ்கா வந்து ஒரு கிராண்ட் லீக்ல ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.